ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான 10th தமிழ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின்ஸ் நான் எப்பயுமே அப்டேட் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஒன் வேர்டு புக் பேக் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு லாஸ்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கும் போதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது லாஸ்ட் இயரில் கேட்டால் ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும்போது இதில் எத்தனை புக் பேக் எத்தனை இன்டீரியர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எந்தமிழ் நா என்பதனை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா புக் பேக் கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா புக் பேக் தான். மருந்தே ஆயினும் விருந்தடு உன் என்று குறிப்பிடும் நூல் கொன்றைவேந்தன். இது புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. புரியுங்களா? ஒரு கேள்வி புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா, இது புக் பேக்கு. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது, இதுவும் புக் பேக்கு. அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு புக் பேக்கு. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூசூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல் புக் பேக் தான். வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. உருவகம் புக் பேக்கு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இத்தொடர் உணர்த்தும் மரங்களின் பெயர்களையும் தமிழ் எண்களையும் குறிப்பிடுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆளும் வேலும் ஆலமரம் வேப்பமரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆளும் வேலும் நாலும் இரண்டும் நாலு இரண்டு ச உ அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை. அடுத்தது உணவு தொடர்பான பழமொழியை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு 3 ஒன்வேர்டு புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் புக் பேக் தான். அடுத்தது பாடல் வினாவும் நமக்கு புக் பேக்கில் இருக்கிறதான் கேட்டிருக்காங்க. புரியுங்களா? பகர்வர்ணர் தெரிதரு நகர வீதியும் இது புக் பேக் கொஸ்டினாவே 4 மார்க் கொஸ்டினாக இருக்கிறது, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் புக் பேக்கை மட்டுமே தரவு பண்ணாலே அந்த 14 ஒன்வேர்டுக்கு 15 ஒன்வேர்டுக்கு தாராளமாக 12லேருந்து 13 ஒன்வேர்டு கரெக்டாக எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 16 உங்களுக்கு விடைக்கேற்ற வினா அமைத்தல் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 21 மனப்பாட திருக்குறள் கேட்குறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடியதை மட்டும் படிங்க. வசன கவிதை குறிப்பு வரைக, இது 1. நச்சுப்படாதவன் செல்வம் குறித்து வள்ளுவர் கூறுவது யாது, இது புக் பேக்கில் இருக்கிறது 2. திரைப்படமாக எடுக்கப்பட்ட ஜெயகாந்தன் படைப்புகள் யாவை, இது 3. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக, இது 4. இதுக்கு அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவான் முடிதாளதா வாழ்த்துவமே, அது 1. மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது, இந்த ஒரு கேள்வி. பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் வார்த்தைகளை குறிப்பிடுக, இது 1. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக, இது 1. இந்த 5 கேள்வியும் சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த அட்டன் பண்ண வேண்டிய 4 2 மார்க்குமே உங்களால் ரொம்ப சிம்பிளாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 5 2 மார்க் மொழித்திறன் பயிற்சி. இதில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பகுபத ஒரு பிளக்கணம் 1 பார்த்துருக்கணும், கலைச்சொல் எல்லாமே படிச்சிருக்கணும். படுத்திருந்தீங்கன்னா அந்த 2 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். பேலன்ஸ் 3க்கு புறத்திணைகளில் எதிர்த்திணை அட்டவணைப்படுத்துக, பழங்காலத்தில் பாண்டியன் ஆண்ட பெருமையை சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, இது புக் பேக் தான். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, 3வது 2 மார்க் அந்த சொற்றொடரில் அமைத்து எழுதுதல் எழுதிடலாம். மலை மாலை கலைக்காலாய். அடுத்து அண்ணன் நேற்று வீட்டிற்கு வந்தது, இது போக வேங்க என்பதனை தடுமொழியாகவும் தொடர்மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இந்த ஒரு கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அந்த 5 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 யூனிட் மட்டும் படிங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான். புளியங்கன்று ஆழமாக நடுப்பட்டுள்ளது, இது போல இளம் 5 பயிர் வகையினுடைய பெயர்கள். அடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல ஒரு உரையாடல் இருக்கு இல்லைங்களா, அது இந்த 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலும் அடுத்து 3வது யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா உரைநடையில் ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணலாம். ஏன்னா பேலன்ஸ் 1க்கு நீங்கள் தான் 10 வினா அட்டன் பண்ண போகிறீங்களா, 10ஐ படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா செய்யுளில் தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு கூறுவனையாவை எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார், இயல் 8ல் இருக்கக்கூடியது. அதுபோக மனப்பாட பாடல் 1 கேட்குறாங்க அப்படிங்கிறனால பேலன்ஸ் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது தமிழெண்ணை. அடுத்து அதே ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நமக்கு இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற பாடத்தில் தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கு கேட்குறாங்க, அந்த ஒரு கேள்வி. அடுத்தது இடைக்காடனார் என்னும் புலவனுடைய பாடலுக்கு இறைவன் செவிசாய்த்த நிகழ்வு, அந்த பாடத்தில் இருக்கக்கூடியது. திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 மார்க் கொஸ்டின். அடுத்து முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா குறிப்பிடுகிறார், இந்த கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா அந்த 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம்.
அடுத்தது லாஸ்ட்டாக 5 மார்க் கொஸ்டின் 5 அட்டன் பண்ணுறதுக்கு சிலப்பதிகாரம் மருவூர் பாக்கம் மணிய வளாகம் முல்லைப்பாட்டு உணர்த்தும் கார்கால செய்தி. இது 2 படிச்சிருந்தீங்கனாலே அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து உங்கள் தெருவில் பழுதடைந்துள்ள மின்விளக்குகள் பழுதுபார்த்தல் வேண்டி. அடுத்து உணவு விடுதி என்றில் வழங்கப்பட்ட உணவு பாதுகாப்பற்றதாகவும் தரமற்றதாகவும் இருந்தது குறித்து. அடுத்து மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற நண்பனை வாழ்த்தி வாழ்த்து மடல். இது 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. எல்லாத்துக்குமே ஒரே கவிதை எழுதுகிற மாதிரி ஒரு கவிதை நான் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருக்கேன். 41க்கு நீங்கள் படிவம், அந்த படிவம் நம்மளுடைய வெப்சைட்லேயே இருக்கும். 10th தமிழ் படிவம்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா படிவமுமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கிடைக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பள்ளியிலும் வீட்டிலும் அன்றாட செயல்களை பட்டியலிடுக. தமிழாக்கம் அது கூட தேவையில்லை. தமிழாக்கத்துக்கு பதிலாக தான் நம்ம பள்ளியில் நான் வீட்டில் நான் அது எழுத போகிறோம் இல்லையா. அடுத்து லாஸ்ட்டாக நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இயல் 1 குறிச்சிக்கோங்க. இயல் 1 கொடையில் சிறந்து விளங்கும். அடுத்து கொடைத்தமிழரின் சிறப்பு அறங்கொழில் என்பதை உமது பாடத்தின் வழி நிறுவுக. அந்த ஒரு நெடுவினா. அடுத்து லாஸ்ட்டாக நமக்கு 8வது யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 44ல் அழகிரி சாமியினுடைய ஒருவன் இருக்கிறான் 8வது யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. 9வது யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. கோபல்லபுரத்து மக்கள் கதையில் உங்கள் மனம் கவர்ந்த கதாபாத்திரத்தை பற்றி எழுதுக. இது நமக்கு புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. இது போக நீங்கள் 5வது யூனிட்டில் இருக்கக்கூடிய துணைப்பாட கதை படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய 44ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். 45 பொறுத்த வரைக்கும் இதில் அரசு பொருட்காட்சி அரங்குகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையே இந்த வருஷம் கலைத்திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை தொகுத்து கட்டுரையாக்குகன்னு கேட்டிருக்காங்க. அந்த கலைத்திருவிழா நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக சாலை பாதுகாப்பு அந்த ஒரு நெடுவினா படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 45 உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னம்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.